ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்துல அம்பாள் திரிபுர சுந்தரியை உடனுறையாக ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த ஸ்தலத்துக்கு ஏன் அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா சிவ ஆலயங்களுக்கும் போய் பார்த்தீங்க அப்படின்னா, சிவபெருமானினுடைய வடிவம் இந்த மரக்காயை கவுத்து வச்ச ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும் இல்லையா, அந்த வடிவத்தில் பளபளன்னு காட்சியளிப்பார் சிவபெருமான் லிங்க வடிவத்தில். ஆனால் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும் லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய உச்சந்தலையிலிருந்து வெள்ளை கருப்பு நிறங்கள்ல ஒழுகிற மாதிரியான ஒரு வடிவத்துல காட்சியளிப்பார். இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னொரு காலத்துல குபேரர் கையில் அமிர்தம் வச்சிருந்ததாகவும், அந்த அமிர்தம் வழிஞ்சோடியதாகவும், அந்த வழிஞ்சோடிய இடத்திலிருந்து சுயம்பு வடிவத்துல இந்த லிங்கம் ஏற்பட்டதாகவும், அந்த லிங்கத்தை அங்க இருக்கக்கூடிய தேவர்களும் குபேரரும் வணங்கினதாகவும் வரலாறு சொல்லப்படுது. அந்த லிங்கத்தை வணங்கினதுக்கு பிறகு தேவர்கள் சிவபெருமானுகிட்ட கோரிக்கையை வைக்கிறாங்க, இந்த இடத்துல சுயம்புவாக தோன்றிய நீங்க இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. அந்த வேண்டுதலுக்கு ஏற்ப அங்கேயே சிவபெருமான் அந்த வெள்ளை கருப்பு கோடுகளோட பளபளப்பில்லாம காட்சியளிக்கிறார்.